மனிதனாக வந்ததுக்கான ஒரு இனிய சந்தர்ப்பம் எதுன்னா கடவுளை அடையிறதுக்கான நல்ல சந்தர்ப்பம். உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக உங்களுக்கு உடல் இன்பம், இந்த உடல் தேவையில்லை. ஒரு நாய் புணர்ற மாதிரி உங்களால் புணர முடியாது. ஒரு குதிரை ஓடுற மாதிரி உங்களால் ஓட முடியாது. ஒரு கழுதையோட பிறப்புற மாதிரி உங்களுக்கு இல்லை. ஒரு யானை மாதிரியான பெரிய ஆள் நீங்கள் கிடையாது. ஒரு புலியோட சிங்கத்தோட பலம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்போ மனிதனாக இருக்கிற நமக்கு விலங்குகளை விட தகுதி கிடையாது நமக்கு சில இடங்களில் உலகத்தை அனுபவிக்கிறதுல. மரத்தில் அவ்வளோ அழகாக ஏறுது, குரங்கு அவ்வளோ 4 கைகளோடு வாழுது. 4 அதுக்கு எப்படி கைகள், இந்த கையில் எடுத்து பிடிச்சின்னா அந்த கையில் காலில் எடுத்து போய் கையாக அந்த ஒரு கலையில் போய் பிடிக்குது. ஸோ உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு 5 அறிவு போதும். 5 அறிவு இருந்தாவே போதும் உலக இன்பத்தை அனுபவிக்கின்றதுனால தான் சில பேர் ஞானிகள்லாம் சொன்னானுங்க அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அது அவனுக்கு இஷ்டம். என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. கடவுளை அடைவது வேற, உலக இன்பத்தை அனுபவிக்கிறது வேற. நான் உலக இன்பத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் கடவுளை அனுபவிப்பேனா? இல்லை. இல்லை உலக இன்பத்தெல்லாம் வெறுத்தா தான் கடவுளை அனுபவிப்பானா? அதுவும் இல்லை. ரெண்டுமே இல்லை. முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அவன் தகுதி தான். அவனால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் 15 இட்லி சாப்பிட முடியாது உன்னால். சும்மா வேணா சினிமாவில் சொல்லலாம், பரோட்டாவில் என்ன பண்ணு அழிச்சிட்டு பசுந்துவான்ட்டு, வயிறு கொள்ளாது. ஸோ உலக இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தகுதி வேணும். முடியாது. கற்பனையாக நீங்கள் 20 பொம்பளை கிட்ட போகலாம், நிஜமாக ஒரு பொம்பளை கிட்ட 2வது வாட்டி போக முடியாது உன்னால். அதனால் அதெல்லாம் சும்மா பேச்சு. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ கடவுள் அடைவதுன்னா கடவுள்னா என்ன, அது எப்படி இருக்குது, அதை நான் எப்படி அடையணும், அது தனி. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ உலகத்தில் நிறைவடையாது அதெல்லாம் இல்லை, அது வேறு. அதுக்கெல்லாம் 5 அறிவே போதும். எனக்கு 6வது அறிவு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? ஒரு பறவை கண்ணாடி பார்த்து குத்தம், ஒரு சிங்கம் முயலை ஏமாத்திச்சு, எட்டி பார்த்து உள்ள ஒரு சிங்கம் குத்துனா கந்தில் வந்துச்சு. இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு மனுஷனை பார்த்துட்டு இது வேற ஒரு ஆளுன்னு மகேஸ்வரி பூபால்கிட்ட போய் கேட்டோம்னா ஐயா இது நான் தான் சொல்லுவீங்க கண்ணாடி காமிச்சா. ஆமாம் தானே, அது என்னோடய பிம்பம் தான். குரங்கு கிட்ட காமிச்சா அது எதிராளி வேறு யாரும் நினச்சுன்னா அது கூட சண்டை போட பார்க்கும். அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா எனக்கு தெரியுது. என் கண்கள் வெளியே பார்க்குற மாதிரி இருந்தாலுமே கூட வெளியாள் கிட்ட நான் பேசும்போது அவர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறது விதத்தை வச்சு நான் தப்பாக பேசுகிறேன் சரியாக பேசுகிறேன்னு எனக்கு உணர முடியுது. இவங்க கம்ஃபர்டபுளாக இல்லை, நம்ம பேசும்போது அவங்க ஏதோ தப்பாக ஃபீல் பண்ணுறாங்க, புரியுது எனக்கு. என்னை ஜீவராசிலேருந்து நான் எங்கே வேறுபட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் அதை புரியாது. மனுஷனுக்கு தான் புரியும், என்ன எனக்கு புரியும். உனக்கு உன்னை புரியக்கூடாதுன்றது தான் புக்கெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்கன்னா உனக்கு புரியுமா பாரு.